ஹாய் தோழர்களே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம சடுகு வட்டால புடிச்சு போறாங்க நம்ம தலைவரு. நான் சொல்றேன். அதாவது பரிதாபங்கள் சேனல்ல குடிமகன் பாவங்கள்ங்கிற வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அந்த வீடியோ பார்க்க போறோம். அதோட வீடியோ ரியாக்ஷனை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. வியாஸ் ரியாக்ஷன்ல அது பார்க்க போறோம். ஓகே. ஹாய் தோழர்களே, இப்ப நம்ம வாங்க உள்ள போலாம். ஓகே, வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்ப உள்ள போறோம். பட்டன் ஜெட். ஸ்டார்டிங்ல சடுக்கு பாட்டு பாடுறீங்க. வியாஸ் வச்சிருந்தா பாருங்க. வியாஸ் நீங்கள் பார்த்து தேன் அண்டா அந்த புரோகிராமில் பழைய காலத்து பாடல்களை நாங்களே எழுதியது போல் பேசி பாட்டு போடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் இப்போது இருக்கக்கூடிய பரதேசிகள் செய்யும் டார்ச்சர்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். முதலாவதாக விரல்களின் நடுவில் போல் சில நொடி வாழ்கின்ற 6ஆம் விரல். என்ன பாட்டு வரி மாதிரி இருக்கு? பாட்டு வரிதான், ஆனா அழகான வரி. அந்த பாட்டில் வரக்கூடிய தம்மை பற்றிய ஒரு அருமையான சீன். இருக்கீங்க சாப்பிடுவோம். வாங்க நல்ல சைடு சூப்பரா வச்சிருப்பாங்க. காமெடிக்காக எடுக்கிற சீன். ஓகேவா? காமெடி தான். பாவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓவரா என்ன பாயிண்ட் கொடுத்திருக்கேன் நானு. சரி அடிச்சிடுவோம். அத பத்தி ஐயோ இது வந்து செய்ய கூடாதுங்கிறதுக்காக எடுத்துட்டாங்க வீடியோ. இப்படி எல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக தான். சிரிட்டு அடிச்சிடுவோம். அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். சரி, நீ வீடியோ ஜாலியா என்ஜாய் தான் பண்ணி பார்க்கணும். அலசி ஆராயாதடா. ஓடும் வாங்க போவா. சிகரெட் போடுவோம். வாங்க போவா. எத்தனை சிகரெட் தான் நீ வச்சிருக்க? ரெண்டாவது பாக்கெட் தான் வாங்கினேன். ரெண்டாவது பாக்கெட்டா? நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க. நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. சிகரெட் போடுவோம். நீ இப்போதான் அவன் போடுங்க. வாடா சிகரெட் போயிட்டு வாயா. குடிக்கிறோம் பக்கத்துல இருந்தா தான் ரொம்ப சிகரெட் போடுவோம். சிகரெட் போடுறது சரியா இருக்கு. அதெல்லாம் யோசிக்க தோணுதியா? வாங்க போவா பங்காளி. வாங்க பங்காளி. சிகரெட் போடுவோம். முடியா சிகரெட் போடுவோம். அடிச்சா வாந்தி இருக்காச்சும் போல இருக்க. அம்மா ரெண்டு நாள்ல கேன்சர் வந்து எனக்கு. ஏய் தம்பி, இன்னொரு கோட் எடுத்துடா. நான் எடுத்து சிரிப்பு போயிட்டு சிரிட்டு அங்க வர நீ எல்லாமே போயிட்டு இருக்க. நீ சிகரெட் போடு. இதெல்லாம் எவனோ பார்க்கலாம். ஓசி குடி வரலாம் பார்த்தா சிகரெட் அடிச்சு ஊதிய மூக்கலாம் ஊதிட்டு நெஞ்சு போடாம ஏதோ புகையா இருக்குன்னா சிகரெட் போடுவோம். வாயா சிகரெட் வரல. போய் நீ போய் டேய் சாவு போ. என்ன கூட்டி போ. ஏய் தம்பி, சிகரெட் வேணா வச்சிரியா? ரொம்ப அசிங்கப்படுத்துறான் அவன். ஏய் எங்க வைப்பா? பெரிய மனுஷன் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன ஒரு ஒன்னு ரெண்டே அடிச்சா பரவாயில்லை. அண்ணனுக்கு மரியாதை இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? சரி விடு, சிகரெட் விட்டுரு. ஒன்னையில இருந்து நீ சொல்லிட்ட விட்டு விடு. கஞ்சா போடுவோமா? நல்லா இருக்குமே. பிரியாணிக்கு தேவை இறைச்சி, எதிரில் வருபவரை முறைச்சி, பாகிஸ்தானிலே கராச்சி. எதுக்குமா போட்டு சொல்லிருக்க? தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் போட்டால்தான் சிலருக்கு வரும் புரட்சி. புரட்சி குடிகாரர்களை பற்றி இந்த பாடல். பின்னை இட்டதி அன்னை இட்டதி அடி வயிற்றிலே யாரும் இட்டதி வாலியவே வாலியவேன்னு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. நீ அவனுக்கு போய் 100 ரூபாய் கொடுக்குறியே, ஹெல்ப் பண்றது சரியில்லை. ஹெல்ப் பண்றது தப்பே கிடையாது. யாருக்கு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி பார்க்காம ஹெல்ப் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு நாடே நாசமா போய் கிடக்கு. ஹெல்ப் பண்ணணும் தானே பண்ணாங்க. அவன் பாவமா தானே வந்தான். ஊரே அவனுக்காக பாவப்பட்டுச்சேடா. இன்னைக்கு அவங்களுக்கு பாவப்பட யாருமே இல்லாத. சொல்லு, நீ சொல்லு. அதாவது பூர்வீகமா அந்த ஊர்ல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாடு சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை போய் ஆக்குபை பண்ண திண்ணையில உட்காந்து போதை ஏத்திட்டு நீ பேசுற. முழுசா முடியும். சரி சரி கேட்க முடியும். தொழிலாளி இருந்தா முதலாளி தான் அப்படின்னா அது கேபிட்டலிசம். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில ரெண்டுமே பண்ண முடியும். வைத்தியம் பிடிக்குது மாப்பிள. அதாவது வாய் இருக்குன்றக்கா பேசக்கூடாது. நியாயமா பேசு. நீ சொல்லு. வெளியூருக்காரன் தெரிஞ்சவங்க தான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேணாம். நம்ம பேரை இழுக்க வேணாம். முடியல. சரி அண்ணா, நீங்க பேசிட்டு இருந்தா எங்கடா போற?
அதாவது பெனிட்டோ முசோலினி, இடி அமீன் பட்டிஸ்டா. WWF பட்டிஸ்டா இல்லடா, கியூபால வந்து பெரிய டிக்டேட்டர். அவர் என்ன பண்ணிருக்காங்க மாப்பிள, பிடல் காஸ்ட்ரோ இருக்கப்போ கேளு, பெனிட்டோ முசோலினி பட்டிஸ்டா சப்போர்ட்ல இருந்திருக்காங்க. அந்த பட்டிஸ்டா சொல்றான் கேளு, அந்த ஊர்ல இருக்க மக்களை வந்து அடிமையா வச்சிருந்து டார்ச்சர் பண்ணிருக்கான். வேணாம்டா, புரட்சி என்பது என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கான். எரிமலை எப்படி உடைக்க விட எச்சக்கலை, பரதேசி, பண்ணாடை, ஊர்பொறுக்கி, தெருப்பொறுக்கி, என்னங்க அது? இப்பேற்பட்ட சுதாகர் வார்த்தைகள் வாய்ஸ் எல்லாம் தான். யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், கூடவே உட்கார்ந்து குடித்து விட்டு நம்மை மட்டும் போட்டோ எடுத்து போட்டு கொடுப்பானே அந்த நண்பன், அவனுக்காக, அப்பேற்பட்ட நண்பனுக்காக வாய மூங்கினா எனக்கு அது போதுங்க சார். என்னடா பண்ற? போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு போட்டோ எடுக்கிற நீ? இல்ல இது மெமரியா நான் வச்சுப்பேன். மெமரி நீ உன்னை உன் மூஞ்சி எடுத்துக்க, இங்கிட்டலாம் எடுக்காதடா. செல்ஃபி எடுத்துக்கிறேன். என்னடா பண்ற? எடுத்து போட்டுருவான். எதுக்குடா போட்டோ எடுக்கிற? ஏன்னா போட்டோ எடுத்தா உங்களுக்கு என்ன? சரி வை நெருக்கி வைங்க. இந்த மாதிரி குரூப்ல ஒருத்தங்க இருக்காங்க போட்டா விருப்பம் செய்யறத குரூப்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி குரூப்ல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி போட்டோ எடுத்து அப்புறம் நைஸா எடுக்கிறான் பாருங்க, எடுத்து அப்படியே கம்மா குரூப்ல போட்டு விட்டு ஊர் உலகத்துக்கே தெரியாத மாதிரி வீடியோ எடுக்கிற எல்லாம் செஞ்சுட்டு எப்படி சிரிக்கிறத பாரு, சமாளிப்பு தான். நம்மள்ட்ட உள்ளது எப்படி குடிக்கிற மாதிரி எப்படி குடிக்கிற மாதிரி மாப்ள. ஏய் பாக்க இப்ப எப்படி குடிச்சது இங்க ஏய் நீயே பாரு, ஏன்னா ஊர்ல நிக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்க. டேய் டேய் அது டெலீட் பண்றா. அடுத்த ரவுண்ட் ஊத்து மாப்பிள. அடுத்த ரவுண்ட் ஊத்தணும்னா நீ போன்ல டெலீட் பண்ணு. போன் டெலீட் பண்ணு. அப்ப போன் நான் வச்சிட்டு அப்படி ஓரமா வச்சிரேன் போதுமா? இந்த ஏட்றா, இந்த ஆடுறா. இந்த மாதிரி பண்ணாத மாப்ள, இது மாதிரிலாம் பண்ணாத. போட்டோ எல்லாம் எடுக்காதடா. இவர் சொல்லிட்டே இருந்தா போன் பண்றா, டேய் கிளம்பணும்டா, லேட் ஆயிருச்சு. அலாமா இந்த வந்துட்டமா, இங்க இருந்தா சுதார் வீட்ல கேம் போர்டு விளையாடிட்டு இருக்கோம். இதே குரூப்ல போட்டுருக்காங்களா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானா? டேய் என்னடா பண்ண அந்த போட்டோ வீடியோலாம்? நீ போனை கொடு. டேய் அரபோத நாயே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு இங்க பாரு, ஊர் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டான்டா. குரூப்லயா? ஐயோ மாப்பிள, எங்க மாப்பிள தெரிஞ்சுக்குமே. அம்மா உனக்கு இன்னும் போன் வரல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கான்னு பாரு. என்னடா வேலை இது? குரூப்ல போட்டா அந்த பேச்சுக்குதான் பண்ணு கொண்ட மாட்டோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாப்போம். உண்மையான போதை தண்ணி அடிச்ச மாதிரியே அப்படியே அந்த சிரிக்காதான் சொல்லியிருக்கேன் நானு. பச்சை கிளி முத்துச்சரம், எச்சை குடி விட்டுச்சரம், கிளி போல் குடித்து விட்டு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அருகில் இருக்கும் டேபிளில் குடிப்பவரையும் போதை நளினத்தை பாத்தியா? அவர்களை கூடவே சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அதை விளக்கும் காணொளி இதோ. அன்பு மருமகனே, ஏன் அப்படி பண்ணா? டேய் காலையில இருந்து அதை தானா கேட்டுக்கிருக்கேன். என்ன பண்ணா நான் சொல்றேன் கேளு. இல்ல கோபி, கேட்க மாட்டியா? ஏய் கேக்குறேன்டா, கேளுடா, நான் சொல்றது கேளுடா. என்னடா பண்ணா? இங்க பாரு, கூப்பிடாத, நான் சொல்றது கேளு. இது கேளுடா டேய், நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு பண்றா. அவசரப்படாதடா, என்னடா பண்ணா அவன்? ஏய் கோபி, ஏன்டா அப்படி பண்றான் அவன்? என்னடா இருக்கான், அவன்கிட்ட கேட்டு சொல்லடா. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். தெரியுமா உனக்கு என்ன நினைச்சு தெரியுமா? தெரியலடா, காலையில இருந்து சொல்ல மாட்டேங்கிற. ஏய் டேய் அவன் பாடுறா, அவன் ஃபுல்லா மட்டை ஆயிட்டான்டா. கண்ணை மூடுனா ரோலர் கோஸ்டர் சுத்தி அதனால ஸ்டாண்ட் போட்டு இருக்கான். நீ சொல்லி தோடா, நீ ஏன் தெளிவா கேளு. நான் சொல்றது பேச முடியும். நீ பேச டென்ஷன் ஆயிடும்டா. எனக்கு ஒரு அளவு இருக்கு. டேய் இப்ப நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ சொல்ற. கேப்பியா மாட்டியா நீ? நான் கேக்குறேன்டா, சொல்றா. கேளு கோபி, கேக்குறேன்டா, சொல்லு. கேளு. அவன் இருக்கான்ல, பாத்துக்கிட்டே இருக்கேன். அவன் இருக்கான்ல. ஏய் என்னடா உளுண்டான், மட்டே ஆயிட்டான். சரி அவனை விடு, கேப்பியா மாட்டியா? நான் சொல்றத நீ கேட்டுட்டு நீ கேளு. நான் சொல்றத கேளு. இங்க பாரு, அவன் ஏன்
அவன் ஏன்டா அப்படி பண்ணா? இந்தாடா சொல்றா. கல்யாண வீட்டிலேயே கண்டமேனிக்கு குடித்து விட்டு ஆட்டமாடுவார்கள். எழவு வீட்டை கேட்கவா வேண்டும்? அப்படி எழவு வீட்டில் எழவு இழுத்த சம்பவங்கள் 1000 உள்ளன. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. இது டெத்துக்கு வந்த இடத்துல பண்றதெல்லாம் செம்ம அலப்பறையா இருக்கும். பண்றதுன்னே தெரியல, எதிர்பார்க்கல. திடீர்னு முடியாம என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பார்த்தாரு 100-200 சொல்லிட்டு 1000 கூட காசு கொடுப்பாரு. போடுற காசு கேட்டா கொடுப்பாரு அவர். அந்த மாதிரி நல்ல ஒரு. அப்படியானே? ஆமா. யாரு? தாத்தானே? தாத்தா இல்லையா, யாருன்னு கேக்குறேன். யாரு கவனிச்சுக்கிறா? யாரு கவனிச்சுக்கிறா? கவனிச்சுக்கிறதா? கவனிச்சுக்கிற அண்ணன் தானே கவனிச்சுக்கிறாரு. அண்ணன் கவனிச்சுக்கிறா? என்ன அந்த பக்கம் அண்ணே 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 தாத்தா போயிட்டாரு. போகையில போயிட்டாருடா. என்ன பண்ணணும்? அண்ணே எங்க அண்ணே உட்காந்துருக்காங்க. என்ன புக்ல வரும்? அடிவேலு படம் போயிட்டு வந்து காசு கூட என்ன கைய காட்டினாதான் தருவாங்கலாம் விட்ட பையனே கொடுத்து துவங்கடா எடுவட்ட பயிலுகளா குடுங்கடா. என்னடா இன்னொருக்கா கையா காட்டுங்கன்னு இங்க பாடுறா அண்ணே கொடுத்து தொலைங்கடா. ஏன்டா அந்த இன்னொரு பாட்டு கேக்குறாருண்ணே. என்ன மன்னிச்சிருங்கன்னு கோட்டு பத்தலண்ணே. போடா ஆமா போடா. ஐயாவுக்கு போற வயசா 98 வயசுல இருந்தாலும் செத்து போயிருக்காரு. போற வயசாவா உதவி நீ போயிடாத. சாதாரண குடிமகன்னா பரவாயில்ல. தனிக்குடி அடிக்கடி எதுக்கடி குடிக்கடி எதுக்கடி ஏண்டி வாடி ஏண்டி. என்னவா ஒண்ணும் புரியல. தனிக்குடி குடிக்க கூடாது. எங்க பாரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் வண்டி இருக்கு. இது மாதிரி ஹீரோங்கிற வண்டி பேரு ஹீரோயின் ஆயிடுச்சு இப்ப. அண்ணே எத்தனை கிளாஸ் வாங்குறா? உன் ஃப்ரெண்ட் 3 கிளாஸ் ஹீரோங்க பேர் போட்டுருக்காங்க, ஹீரோயின் போட்டுருக்காங்க. வழக்கமா வர வாங்குறானா? டெய்லி வந்து 3 கிளாஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போயிடும். அடா பாவி, ஒரே ஒரு நாள் போன் எடுக்கலன்றக்கா நண்பனை மறந்துட்டியடா. நாங்க இல்லாம இன்னும் 2 பேரை பிடிச்சிருக்கியா? இந்த வந்து கையை களமா பிடிக்கிறேன்டா. ஸ்பாட்டுக்கு வர்றேன். ஒதுக்குப்புறமா போயிட்டான். கிராமத்துல சுத்தமா செய்வாங்க. பாத்தீங்கன்னா அப்படி வாக்க வரப்புல பார்த்தோம்னா அப்படிதான் நாங்க அமைச்சு பார்த்தோம். 3 டம்ளர் ஏங்க உட்கார்ந்து இருப்பாங்க இந்த பஸ்ல போறது. போலையா எதுல பாட்டில் உடைச்சா? எங்க அவங்க 2 பேரும்? எங்க மிச்சம் 2 பேரு? 2 பேரு. ஏன்டா 3 கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்க? அப்ப மிச்சம் 2 பேர் எங்க அவங்க? எனக்கு தான் 3 கிளாஸ். 3 கிளாஸ் ஒரு ஆளுக்கு எதுக்குடா? கோட்டரை வந்து 3 கிளாஸ்லயும் 3ஆ பிரிச்சு தண்ணிய ஊத்தி ஐடிஸ கையில வச்சுக்கிட்டு ஒரு எடுத்து அகல்ப் வச்சுக்க அகல்ப் ஏறும் போது ஏன் ஒரு 5 செகண்ட் விட்டு அடிச்சா இறங்க விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். தனிக்குடி ரொம்ப மோசமாப்ல. துரோகம் எல்லார் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. தான் செய்யும் கூட தான் இருந்துப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதை வாங்கினா தான் மேல வர முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அதுக்கெல்லாம் போய் தண்ணி அடிச்சா சரிப்பட்டு வருமா? அப்படி என்ன துரோகத்தை பாத்துட்டு நீங்க? பானிபூரி விட்டு போயிட்டல. எது இந்த கோர்ட் வாசல் பக்கத்துல பானிபூரி திங்க விட்டுட்டு போய் சாப்பிடுற. ஒரு நாள் பானிபூரி விட்டுட்டு தின்னதெல்லாம் ஒரு துரோகம் சொல்லி அதுக்கு நீ தண்ணி வர அடிக்கிற. வந்தா எனக்கு வாங்கி சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டு சில்லி ரீசன்லாம் சொல்லாத. டேய் இங்க வர்றா, தண்ணி அடிக்கிறது வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி மனசுல இருக்கான வெளியே விடுறதுக்காக தான் எல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். டிப்ரஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தனியா பேசிட்டு இன்னும் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்லாம் போயிருவா. பாத்துக்க நாசமா போயிருவா. தண்ணி குடி குடிக்காத. ஓ வெறுப்பேத்துறியா? சரிடா நீ பண்ணு. அந்த போட்டோ திருப்பி அடிச்சவன போல இருக்கு. நைட்டுக்கு ஏன்னா உள்ள வர வச்சிருக்க. உள்ள எப்பவுமே ஒரு போட்டோ பாட்டில் வச்சிருப்பேன். போயிட்டியா? ஆமா நான் சரி கல்பனா அடிப்பேன். முடிய விட்டுறா சொல்றத கேளுடா. விட்டுறேன்.
விட்டுறேன் உள்ள விட்டுறேன். ஐயோ அட பாவி கீழே வந்து தண்ணி அடிச்சிட்டா இங்க உட்கார்றா. சரி நான் பைக்ல அப்படியே எந்திரிச்சு போறேன் நான். தீபாவளிக்கு போச்சு, போ. பொங்கல் சாப்பிடலாம். போச்சு, ஆனா, போச்சு. பொங்கலுக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா? அது போலத்தான் வீடியோ என்பது வீடியோவாக இருக்கலாம், அது ஆடியோவாக மாற்ற முடியுமா? வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை முடியல. வீடியோவாக மாற்ற முடியல. என்னம்மா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. அது சொல்லிட்டு கிளம்புமா. அடுத்த ஒரு தேன் அண்டால உங்களை சந்திச்சோம். நன்றி. வீடியோ பயங்கரமா செம்ம காமெடி வீடியோ. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்க ரியாக்ஷன் எப்படி? சூப்பரா இருந்துச்சா? உங்க வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஓகே, வீடியோ நல்லா இருக்கு. வீடியோ அந்த பண்ற விஷயங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்க்க ஒரிஜினாலிட்டியா நல்லா ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா வீடியோ சூப்பர் தான். ஏன் குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல, வண்டியில நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம். Yes, reaction பொறுப்பு. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.